கணவன்தான் மனைவிக்கு அனைத்துமுமாக இருக்கின்றாரா? ஓம் சாந்தி. பக்தி சத்தோப்பிரதானமாக இருக்கும் காலத்தில் இப்போ இப்படிப்பட்ட கூற்றுகளை புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கணவன்தான் மனைவிக்கு குரு, ஈஸ்வரன் அனைத்துமுமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டது. அதாவது நீ வேறு எந்த ஒரு குருவிடமும் செல்ல வேண்டாம், நான் தான் உனது குரு, ஈஸ்வரன் மற்றும் அனைத்துமாக இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சத்யுகத்தில் மற்றும் திரேதா யுகத்திலும் கணவன்தான் மனைவிக்கு அனைத்துமுமாக இருப்பார். ஆகையால் தான் இப்படிப்பட்டது சொல்லப்பட்டது. நரகத்தில், அதாவது துவாபரயுகத்தில் ஆரம்பத்திலிருந்து கலியுகம் வரையிலும் குருமார்கள் இருக்கும் காரணத்தினால், அவர்களின் தூய்மையின் காரணத்தினால் அனைவரும் குருமார்களிடம் செல்கின்றனர். ஆனால் அவர்களை சத்குரு என்று சொல்ல முடியாது. சத்குரு என்பவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உண்மையான குருவாக இருந்து வீட்டிற்கான பாதையை சொல்லி நம்மை அழைத்து செல்பவர்தான் சத்குரு என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் குருமார்கள் அப்படிப்பட்ட சமஸ்காரங்களை வைத்துள்ளார்கள். அவர்கள் தூய்மையாக இருந்து மற்றவர்களை தூய்மையாக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட சமஸ்காரங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட பாகங்களை அவர்கள் நடிக்கின்றார்கள். ஆனால் தந்தையோ சொல்கின்றார், நீங்கள் யாருக்காவது சுயநலமில்லாமல் சேவை செய்தீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு அதன் பலன் கிடைக்கும். ஆனால் உங்கள் சமஸ்காரங்களுக்கு ஏற்றவாறுதான் உங்களுக்கு பாகங்களும் கிடைக்கும் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் நானோ மிகவும் சுயநலமற்ற சேவாதாரியாக இருக்கின்றேன். குருமார்களின் சமஸ்காரங்கள் கூட அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் யார் சேவை செய்கின்றார்களோ மற்றும் மற்றவர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பிரதிபலன், அதாவது உதவி திரும்பவும் கிடைக்கும். இதுதான் கர்மத்தின் விதி என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆனால் பிறகு சமஸ்காரங்களுக்கு ஏற்றவாறுதான் நமக்கு பிறவிகள் கிடைக்கின்றன, அமைகின்றன. ஆனால் தந்தை சொல்வதோ, கண்டிப்பாக யாருக்காவது நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால், சேவை செய்தீர்கள் என்றால், பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அதன் பங்கு, அதாவது அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் நாம் தந்தையின் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால் தந்தை சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தி.